சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே விரும்புவது போல மற்றவர்களையும் விரும்ப வேண்டும். அன்பு, பண்பு, பாசம், தர்மம் முதலியவற்றை உண்மையோடும் நேர்மையோடும் நேரத்தோடும் ஒழுக்கத்தோடும் செயல்படுத்த வேண்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. அடிகளார், சுயம்பு, ஆதி பராசக்தி இம்மூன்றையும் நினைத்து ஒரு முகத்தோடு தியானம் செய். உன் வாழ்வில் உயர்வு எப்படி உள்ளது என்பதை பிறகு பார். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை ஏற்று கரூர் மாவட்டம் சின்னத்தாராபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் திருநகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி. அம்மாவை பத்தி பேசணும்னா, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, 100 அம்மா இருந்தா கூட இப்படி பிள்ளைய வளர்க்கவே முடியாது. 100 அம்மா ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு பிள்ளைய இந்த அளவுக்கு ஆரோக்கியமா, ஒழுக்கமா, நேர்மையா, தர்ம சிந்தனையோட வளர்க்கவே முடியாது. அப்படி வளர்த்துருக்காங்க அம்மா. ஒரு 40 வயசுக்கு மேலதான் நான் அம்மாட்டையே வந்தேன். அப்போலேருந்து என்னுடைய வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கு சக்தி. அதை ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்களுடைய வாழ்க்கையே அம்மாவுடைய திருவடிக்கு தான். அத்தனையும் சமர்ப்பணம், அத்தனையும் சமர்ப்பணம். இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அம்மாவுக்கு, அம்மா மேல பக்தி, அம்மா காட்டின அந்த பக்தி தொண்டு அத்தனையும் செய்யணும். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும், இந்த ஆன்மா இருக்கும் வரைக்கும் எங்கள் அன்பு அம்மாவின் திருவடிக்கு அனைத்தும் சமர்ப்பணம். எங்க அம்மா காட்டிய வழியில தான், நான் மட்டும் இல்ல, என்னுடைய பரம்பரையே எங்க அம்மா காட்டிய வழியில தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். அம்மா சக்தி கொஞ்சம் கொஞ்சமா என்னை வழி நடத்தினாங்க. எனக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தி ஒரு துளியும் எனக்கு தெரியாது. என்னுடைய குடும்பம் அது மட்டும்தான், என் குழந்தை, என் குடும்பம், என் கணவர்ன்ற மாதிரி அந்த ஒரு சின்ன சூழல்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அம்மாட்ட வந்த பிறகுதான் எனக்கு சமுதாய பணிகள்னாலே என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம மட்டும் வாழக்கூடாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியா வாழணுன்ற எண்ணத்தை அம்மா கொடுத்தாங்க. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் பிறர் உயிர்களுக்காக பாடுபடுறதுக்கான ஒரு வாழ்க்கைய அம்மா எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சக்தி. அன்றாடம் அன்னதான பணி, உணவு பணி, பிறருக்கு உதவி செய்யணும், பிறர் பத்தின அக்கறை, நம்ம குடும்பத்துல பத்தின அக்கறை, எப்படி வாழணும், இந்த சமுதாயத்துல நம்ம பிறந்துட்டோம், ஒரு மனித பிறவியா நம்ம பிறந்துட்டோம், இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, ஒவ்வொரு மணித்துளியும் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அம்மா அப்படி கத்து கொடுத்துருக்காங்க சக்தி. அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஒவ்வொரு மணித்துளையும் பிற உயிர்களுக்காக தான். நம்ம வந்தா மட்டும் பத்தாது, நம்மளை சார்ந்தவங்களும் சரி, இந்த உலகத்துல இருக்க அத்தனை உயிர்களும் அம்மாவுடைய ஆசீர்வாதத்துல நலமோடும் வளமோடும் வாழணும். இந்த வாய்ப்பளித்த அம்மாவுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் மட்டும் இல்ல, என்னுடைய பரம்பரை என் பரம்பரை முழுவதுமே, என் சந்ததியினர் எல்லாமே
அம்மா பங்காரம்மாவின் பிள்ளைகளாகவும் இந்த ஆன்மீக பணிக்காக தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கணுங்கிற என்னுடைய வேண்டுதல் அம்மாட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன். அம்மா அதை நல்லபடியாக நடத்தி தருவாங்க. என் உயிர் மூச்சு அத்தனையும் என் பங்காரு அம்மாவே. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே அம்மா தாயே, அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்தி மாலை போடுங்க, சரண கோஷம் போடுங்க, தைப்பூசம் பிறந்ததுங்க. நம்ம அம்மாவின் வாசலில் அன்பாக கூடவே விரதங்கள் இருந்திடுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2025-2026. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசிகளுடன் டிசம்பர் 15, 2025 திங்கட்கிழமை முதல் ஜனவரி 31, 2026 சனிக்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் நியாயமான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அன்னையை மனமுருக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதமிருந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். மறுபூர் இருமுடி இருளகற்றும் முடி, இருவினை தீர்க்கும் முடி, அதுவே நம் வாழ்வின் ஏணிப்படி. குருவாய் வந்து ஆன்மீகத்திலும் நம் வாழ்விலும் பல மாற்றமும் ஏற்றமும் அருளிய பங்காரு தெய்வம் அவதரித்த மருவூர் மண்ணில் இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குரு தெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். சக்திமாலை இருமுடி பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.